நடக்கும் 9வது பெண்கள் உலகக்கோப்பை தொடரில் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி தனது தொடக்க ஆட்டத்தில் இன்று நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு துபாயில் நடைபெறவிருக்கும் நிலையில் இந்திய அணி வெற்றியோடு கணக்கை தொடங்குமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த இந்திய அணி இந்த முறை உலகக்கோப்பையை வெல்லுமா என்றும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில் ஸ்காட்லாந்து அணியை 16 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வங்கதேச அணி வெற்றி பெற்றது. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி துபாய் மற்றும் ஷார்ஜாவில் தொடங்கியது. இரு பிரிவுகளாக நடைபெறும் போட்டியில் 10 அணிகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றன. இந்நிலையில் ஷார்ஜாவில் நடந்த முதல் போட்டியில் வங்கதேசம் ஸ்காட்லாந்து அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த வங்கதேசம் 120 ரன்களை இலக்காக நிர்ணயித்த நிலையில் அடுத்து விளையாடிய ஸ்காட்லாந்து அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன்களை மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் 2வது லீக் ஆட்டத்தில் இலங்கை அணியை 31 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. இரவு ஷார்ஜாவில் நடைபெற்ற போட்டியில் இலங்கை பாகிஸ்தான் அணிகள் மோதின. டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்களில் 116 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனையடுத்து 117 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இலங்கை களமிறங்கியது. அந்த அணியின் வீராங்கனைகள் பாகிஸ்தானின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர். இறுதியாக இலங்கை அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 85 ரன்களை மட்டுமே எடுத்தது. 2024 IPL நாக் அவுட் சுற்றில் RCBயிடம் தோற்ற பிறகு தோனி விரக்தியோடு மைதானத்தை விட்டு வெளியேறியதாகவும் ஆக்ரோஷத்தில் டிவியை உடைத்ததாகவும் ஹர்பஜன் சிங் கூறியிருப்பது அபத்தமானது என CSK அணியின் பிசியோதெரபிஸ்ட் டாமி சிம்சக் தெரிவித்திருக்கிறார். தோனி எந்த ஒரு போட்டிக்கு பிறகும் ஆக்ரோஷமாகி தான் பார்த்ததே இல்லை என்றும் இது ஒரு பொய் செய்தி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.